மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடத்தில் இளைஞரை வெட்டி வாய்க்காலில் வீசிய வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம். கோவிந்தராஜ் வணக்கம். அந்த முக்கிய குற்றவாளி யார்? அது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம் மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் பகுதியில் லட்சுமண வயசு 35 இவர் கடந்த 20ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் இறந்து கிடந்தார். இது குறித்து லட்சுமணோட மனைவி அஞ்சலி புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சதுல லட்சுமண வீட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் அவருடைய பெரியப்பா மகன் ராஜா, இவருடைய இரண்டாவது மனைவியோட அந்த லட்சுமணன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா லட்சுமணன் பாத்தீங்கன்னா தலைமறைவா சென்னையில இருந்தாரு. இவரை சென்னையில இருந்து காரில் கடத்தி வரப்பட்டு லட்சுமணனை கடந்த 20ஆம் தேதி வெட்டி கொண்டுறாங்க. இது குறித்து கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாத்தீங்கன்னா 9 பேர் மேல வழக்கு பதிவு செய்தாங்க. இதுல தனிப்படை அமைத்து விசாரிச்சதுல இதுல முக்கிய குற்றவாளியான ராஜா கைது செய்யப்பட்டிருக்காரு மேடம். அது மட்டும் இல்லாம இந்த லட்சுமணன் சென்னையில ஒரு இடத்துல பதுங்கி இருக்காரு. அவரை போய் இவங்க இங்க கொள்ளிடத்துல ஒரு கும்பல் காரில் கடத்தி வரப்பட்டு இங்க கொலை செய்த சம்பவம் அந்த சிசிடிவி காட்சி வழியா இருக்க ஒரு பரபரப்பா இருக்கு மேடம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.